This is day 1 of starting your own business. நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு வந்து பர்சனல் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து SWOT அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். இது நார்மலாக பிஸ்னஸஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து செய்கிற ஒரு காமன் அனாலிசிஸ். பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படித்தாக்களுக்கு இதை பற்றி நிறைய விளக்கம் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாட்டிக்கு இன்றைக்கி இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ முதலாவது வந்து இன்றைக்கி நாங்கள் இதை பிஸ்னஸுக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ செய்ய போகிறதில்ல, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக செய்ய போகிறோம். ஸோ எங்களை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் இதில் இருக்க போகுது. ஸோ SWOT என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் S for strength, W for weakness, O for opportunities and T for threats. இந்த நாளையும் தான் நாங்கள் இன்றைக்கி பிரித்து என்ன விளக்கம்னு பார்த்து அதை வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த் என்று சொன்ன அடிப்படையில் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னன்னு சொல்லி இதில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண வேணும். இதில் வந்து உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குது, உங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதில் வரும். அடுத்தது வந்து வீக்னஸ். எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும். அது இமோஷனல் வீக்னஸாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல் வீக்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வீக்னஸாக இருக்கலாம். அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் லிஸ்ட் டவுன் பண்ண வேணும். அடுத்தது ஓஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நாங்கள் போக போக இதை வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்கிறது வாய்ப்புகள். இப்போ நாங்கள் பிஸ்னஸ் அடிப்படையில் பார்க்குறதுனால சந்தையில் இருக்கிற வாய்ப்புகளையும் பார்க்க வேணும். அதே சமயம் வந்து உங்களுக்கு பர்சனலாக என்ன வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட லோக்கல் ஏரியாவில், உங்களோட ஃபேமிலியில் உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட வாய்ப்புகளை வந்து இதில் நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ண வேணும். அடுத்தது வந்து T for threads. த்ரெட்ஸ்ன்னு சொல்கிறது உங்களுக்கு இருக்கிற தடைகள் அல்லது வந்து ஒரு பிளாக்கேஜ் என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் செய்திருக்கலாம். அது ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கலாம். அப்படியான இடங்களில் வந்து அதை நீங்கள் தடையெல்லாம் பார்க்கணும். ஸோ இதையும் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இப்படி ஒரு க்ராஸ் சார்ட் மாதிரி போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் ஒரு பிக்சர் ஒன்று போடுறேன், அதை மாதிரி நீங்கள் போடணும். க்ராஸ் சார்ட் மாதிரி போட்டு ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ்ன்னு வந்து போடணும். அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த த்ரெட்ஸாக இருக்கிறத வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாற்ற வேணும், வீக்னஸாக இருக்கிறத வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்ற வேணும். அப்படி மாற்றினா தான் நாங்கள் ஃபர்தர் டவுன் வந்து போய்க்கல எங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கொண்டு என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றதை டிசைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு இந்த அனாலிசிஸை செஞ்சு முடிச்சு ஒரு நல்ல ஒரு சமரிக்கு வாங்க. நாளைக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.